இங்கே தங்கராஜ் ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ரேவதி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கேட்டால் ஒன்றுமில்லங்கிறா. என் ஃப்ரெண்டுங்கிறா. அப்படி நம்புது மாதிரி இல்லையே. இவன் யார்கிட்டையும் அப்படி பேசவும் இல்லையே. திடீர்னு பேசுகிறா. ஒருவேளை நம்ம பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு அங்கங்கே போகிறோம். யாராவது பழக்கமாயிட்டாலா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நினைக்காரு. இங்கே ரேவதி ஆஹா நல்ல வேலை மாட்டியிருப்பேன். எப்படியோ காஃபி போடுதேன் டீ போடுதேன்னு கிச்சன் பக்கத்தில் வந்துட்டேன். அவர் பக்கத்துலேயே போகக்கூடாது. நம்ம காப்பியை போட்டு டபாரம் டேபிள் வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே அந்தால காப்பி போட்டு கொடுங்க. ரேவதி உன் ஃபோனை கொஞ்சம் கூட அப்படிங்கும்போது, இல்லைங்க என் ஃபோனு கொஞ்சம் சரியாக கேட்காதீங்க அப்படிங்கும்போது, கேட்காத ஃபோனையும் வச்சுருக்க கொண்டா நான் ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க வீட்டில் வேறு கரண்ட் இன்றைக்கி இல்லை, இன்வெர்ட்ரு கூட சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் எனக்கு வீட்டில் நேரம் போகாதுங்க, நான் ஒத்தியில் இருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, அப்படியா சரி ரைட்டு உன் ஃபோனை நான் ரிப்பேர் பண்ணி தரேன், ஏன் ஃபோனை நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது சரியாக வராதுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனை நான் வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா, சரி ரைட்டு அப்போ உன் ஃபோனை கொடு, உன் ஃபோன் தான் சரியாக இது பண்ணலங்கிறியே, நான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க நானே பார்த்துக்குறேங்க, நான் எங்கள் அண்ணன் பாக்கியராஜ்கிட்ட சொல்லி இது பண்ணிக்கிறேன் அப்படிங்க. என் பாக்கியராஜ் பெரியவன், அவனுக்கே ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தான் லீவு, கொண்டா நான் பார்த்து தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க அப்படி என் செல்லை வச்சுக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வாங்கிட்டு போகிறார். மனசுக்குள்ளே தங்கராஜ் ரொம்ப சந்தோஷம். அவள் ஃபோனை வாங்கிட்டான். அவன் ஃபோனில் யார்கிட்ட பேசுதா என்ன பேசுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச பிறகு இருக்குது வீட்டில் கூப்பிட்டு போய் நார் ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஏறி கம்பெனியை பற்றி போயிருந்தார். போகும்போது அங்கே போய் நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒன்றுமே உடலை ஆகா நம்ம கதையெல்லாம் சோழி முடிஞ்சு போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் ஃபோன்லேருந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க. என்ன தங்கராஜ் என்ன கால் பண்ணுறாங்க, ஐயோ எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அது பயங்கரமான உள்ளங்கம்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. வேறு வழி இல்லை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ அண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் தான் பேசுகிறேன் ரேவதி அப்படிங்கும்போது, ரேவதி ஓன் ஃபோன் என்னாச்சு அப்படிங்கும்போது, அண்ணி நம்ம ஒரு குரூப்பு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதை நீங்கள் எடுத்து விட்ருங்க, என் வீட்டுக்கார்ட்ட செல்லு இருக்குது, நம்ம பேசுறதெல்லாம் அவர் கேட்டால் அதையும் ஒரு கதையாக இது பண்ணுவார், நான் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கேன் என் செல்ஃபோனை வாங்கிட்டு போயிட்டார், நான் சமாளிக்கிறதுக்காக ஃபோன் ரிப்பேருங்க சரியில்லை அப்படி இல்லைன்னு நான் பார்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது, நல்ல வேலை சொன்னேன் நான் எடுத்து விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்ருதாங்க. இங்கே தங்கராஜ் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறாரு. போயிட்டு பார்க்குறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. எப்படி யார்கிட்டையோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்பரெல்லாம் பார்க்காங்க. 3 நம்பர் தான் இருக்குது. ஒன்று மதி நம்பரு, இன்னொன்று மலர் நம்பரு, இன்னொன்று பாக்கியராஜ் நம்பர். இந்த 3 நம்பர் தான் இருக்குது நம்ம நம்பரை தாண்டி. அப்போ இங்கே வீட்டுக்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இங்கே நடக்கிறத வைக்கிறதெல்லாம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஓஹோ சரி பார்த்துக்கிடுவோம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கு கால் பண்ணுறாங்க. மாமா ரேவதி பண்ணது சரியே கிடையாது அப்படிங்கும்போது, மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறது மதிக்கு எல்லாமே ரேவதி தான் அப்படிங்கும்போது, ரேவதியை செத்தமுட்டு தான் மருமனை அப்படிங்கும்போது, நான் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அன்னைக்கு போடுங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி மருமனை உங்கள் பெரிய மனசு யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் நினைக்காரு ரைட்டு, இன்னும் நம்ம நாளைக்கோ நாளான்னைக்கோ கூப்பிட்டு போய் நம்ம சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இங்கே இவங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது. நம்ம செல்லில் குரூப் இருக்கிறத பார்த்துருப்பாங்களோ இல்லை அண்ணி அழிச்சிருப்பாங்களா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இவர் செல்லில் நம்மகிட்ட தண்டி போயிருக்காங்க, இவர் செல் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மியாவது செல்லை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நோண்டும் போது தான் தெரியுது மதி வேலை பார்க்கக்கூடிய கரஸ்பாண்டெலாம் பேசியிருக்காரு. இவர் எதுக்கு அங்கே பேசியிருக்காரு, ரெக்கார்டு வேறு இருக்கான்னு சொல்லி பார்க்காங்க. அதில் கரஸ்பாண்ட் பேசுனது அப்படியே வருது. உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு நான் தரேன்னு சொன்னேன்னா அதே அமௌண்ட்டு தந்துடுறேன், மதிய வேலையை விட்டு பாடிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவை போனேன் தானே, உங்களுக்கு நான் 15 லட்சம் தந்துடுறேன், ஆனால் இந்த மதியம் மட்டும் வேலையை பார்க்கக்கூடாது, அவள் வேலை பார்த்தாலும் மறுவாதியே இருக்காது, அவள் பெருசாக வேலை பார்க்குற மாதிரி எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனால் மறுவாதி இல்லாமல் இருக்குது, அதனால் அந்த காலேஜில் அவளுக்கு வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுனது. கரஸ்பாண்டன்ஸ் நான் பண்ணிடுறேன், நாளைக்கு பாருங்கள் அவளுக்கு வேலையே இருக்காது, பெர்மனண்ட்டும் இருக்காது, வீட்டில் தான் இருப்பாள் அப்படின்னு சொன்னது எல்லாமே அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு ஒன்றுமே ஓடலை. இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சரியான கடுப்பில் இருக்குது. ஆஹா இவர் ஃபோனில் இருந்தால் எப்படி நம்ம இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. சரி ரைட்டு நம்ம இதை மலரணிக்கும் நம்ம மதிக்கு அனுப்பிடுவோம், நாளைக்கு ஏதாவது ஒன்று தேவை தான், இவரை சும்மா விடக்கூடாது, என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வேலை பார்த்து அந்த பெர்மனண்ட் பண்ண பேருக்கு அந்த வேலையும் இல்லாமாக்கி தற்காலிக வேலையும் இல்லாமாக்கி எல்லாத்தையும் பண்ணியிருக்காருல, இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளதை எல்லாமே அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு மலர்
என்ன ரேவதி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார், நீங்கள் போய் மதியை சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. மதி அப்போ வரைக்கும் செல்லை பார்க்கல. மதி உன் செல்லை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. பார்க்கல. நீங்கள் தானே சொன்னீங்க ரேவதியை நீ ஃபோன் வந்து அண்ணன்ட்ட போயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீ ஓப்பன் பண்ணி பாரு, ஆனால் ரொம்ப கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னக்கா புரியல அப்படிங்கிறாங்க. செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க, மதிக்கு ஒன்றும் ஓடலை. ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் மதி அழுகிற அப்படிங்கும்போது, மலரு அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் இழிஞ்சிக்கிட்டு இருக்கா, சவுண்டு கேட்குது, இவளால் மற்றவங்க தானே இழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ என்ன அலுவசமாக இவ இழிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அத்தை. அவளுக்கு வகுத்தில் ஏதோ இது போல், அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, சரி அது என்னென்னு பாரு, எல்லா பொம்பளைக்கும் மாதத்தில் 3 நாள் வர்றது தான், இதை பெருசாக பண்ணிகிட்ருப்பாங்க பாரு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. மதி அழாத அப்படிங்கிறாங்க. இப்படிங்க அழாமல் இருக்க முடியும், நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் பார்த்த வேலை, இதை சும்மாவே நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது, மதி இதை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் பெருசுப்படுத்த வேண்டாம், இதை வச்சு உனக்கு வேலை திரும்ப கிடைக்கிறதா வழி பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, நான் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கரஸ்பாண்டன்ட் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மதி, உன்னை தான் வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சே, காலேஜுக்கு வரண்டான்னு சொல்லிட்டேன், இங்கே எதுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது, சார் என்ன எதுக்கு சார் நிப்பாட்டினீங்க அப்படிங்கம்மா. நான் மட்டும் நிப்பாட்டலை, நிர்வாகத்தில் எல்லோரும் சேர்ந்தாமல் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க, நிப்பாட்டியாச்சு அப்படிங்கும்போது, அப்போ தங்கராஜன்கிட்ட எதுக்கு நீங்கள் 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படி. நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னது சார் அப்படிங்கிறாங்க. அது வந்து இங்கே பாருங்கள் சார், நீங்களும் தங்கராஜனும் சேர்ந்து தான் என் வேலையை இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க. என் வேலை எனக்கு திரும்பி வரலை அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட யாரையுமே நான் விடமாட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா உன் வீட்டுக்காரன்லேருந்து எல்லாருமே நீ வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, சும்மா நான் ஏன் நீ வேலை விட்டு நிப்பாட்டணும், அதான் பணத்தை வேண்டி நிப்பாட்டினேன், எப்படின்னாலும் அவங்க நீ வேலைக்கு அனுப்பல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, நான் வேலை பார்க்குறேன், அது எனக்கு பிடிச்சமான வேலை, அது அவங்க எப்படி சார் சொல்கிறது வைக்கிறது அப்படிங்கும்போது, ஏம்மா இதை பெருசு பண்ணாத, நான் வேங்கின 15 லட்சம் வேணா உன்ட்ட தரேன், நீ இதை வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிக்க, இன்னெல்லாம் வெளியே சொல்லிடாதம்மா, சொன்னோன்னா என் பதவியை போயிடும், அப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ அந்த நிர்வாகத்துக்குள்ளே வரைய முடியாது அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் முதல்ல இதை யோசிச்சிருக்கணும், எனக்கு 2 நாளையில் வேலை வரணும், அப்படி வரலைன்னா நான் வந்து எங்கே போகணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு பக்கத்தில் போதுக்குள்ள, ஏம்மா நீ எங்கேயும் போயிடாத, எதையும் சொல்லிடாத, உனக்கு 2 நாளில் வேலை பெர்மனன்ட் லிஸ்ட்டில் நீ பேர் வந்துடுவ, அந்த லிஸ்ட்டை நான் மாற்றிடுறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மதி கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் அப்படி பேசியிருக்கேன், 2 நாளில் அவர் ரிசல்ட்டு சொல்லுதான்ருக்காரு, 2 நாளில் ரிசல்ட்டு சொல்லணும்னா இருக்கட்டும் அப்படின்றாங்க. இங்கே சரியான கோவத்தில் இருக்காங்க ரேவதி. இங்கே தங்கராஜ் வந்தோடனே, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்க. என்ன நினச்சிட்ருக்கேன், உன் ஃபோனை ரிப்பேர் நான் பார்க்கற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, தான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என் ஃபோனை வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது அப்படி. என்ன இருக்குது, என் ஃபோன் எப்பவும் போல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மதி வேலை போகும்போது இந்த வேலை விட்டால் வேறு வேலை கிடைக்காதாமான்னு ரொம்ப சப்போர்ட்டாக சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வீட்டுக்குள்ளேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்கள் தானே வேலை இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்க. நான் எதுக்கு மதி வேலை இல்லாமல் ஆக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் கேட்கேன், நீங்கள் ஏங்க இல்லாமல் ஆக்குனீங்க அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி செய்த ஆலைகள் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் அந்த கரஸ்பாண்டண்ட்டை பேசுனது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது உடனே டப்னு அழிக்காங்க. எங்கேங்க அழிக்கிங்க, அழிச்சா இதோட முடிஞ்சு போச்சா, இந்த பதிவு எல்லாமே நான் வந்து மதிக்கும் மலரணிக்கு அனுப்பிட்டேனே அப்படின்னது. மதிக்கும் மலருக்கு அனுப்பிட்டியா, யாரை கேட்டு அனுப்புனேன், எதில் எப்படி அனுப்பலாம் வைக்கலாம் ஏங்க, நான் இல்லை அனுப்புனதை வச்சது எப்படி அனுப்புனாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணியிருப்பீங்க, நான் விடவே மாட்டேன், என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை, நான் வந்து இது என்ன ஏதுன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, அவங்க வேறு குடும்பம், நம்ம வேறு குடும்பம், நம்ம கதையை தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த புள்ள ஆசையாக வேலை பார்த்தது இன்றைக்கி வந்து அவ்வளோ சங்கடத்தில் இருக்குது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக 15 லட்சத்தை கொடுத்த வேலையை இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க, இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன், உண்மையை சொல்லுதீங்களா, இல்லைன்னா நான் வந்து எங்கே போகணுமோ அங்கே போட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மதி சேஷனுக்கு போகிறோம், நீ அங்கே போகிறியா அப்படிங்கிறான். ஆமாங்க, மதி அவன் நீதிக்காக போனேன், நானும் போனாலும் தான் போக தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா சொல்லி தான், உன் தம்பி எல்லாம் சொல்லி தான் நான் பண்ணேன், இந்த பணம் கொடுத்தது கூட உங்கள் அப்பா தான், அதை நான் வாங்கி மட்டும்தான் கொடுத்தேன், என் கையிலேருந்து காசு இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கராஜ் அம்மா வந்துடுறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ வேலை பண்ணியிருக்க, அந்த பிள்ளை பாட்டில் வேலை பார்த்துட்டு போயிருப்பா வச்சுருப்பா, உனக்கு என்னடா பொண்ணை கட்டினாங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்யணுமா, இது தேவையே இல்லாத வேலைடா, ரேவதி
உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய தான் மாமா இருக்கானா வைக்கானா அப்படிங்க. அத்தை நானே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்கேன், போயிருங்க அரை கடுப்பில் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவங்க தூக்கி போட்டு சமட்டி இல்லாமான்னு பார்க்குற அளவு கோவத்தில் இருக்காங்க. இங்கே தங்கராஜ்யம்மா நீ போ அப்படிங்கிறாங்க. இப்போவும் பொண்டாட்டி பேச்சை கேளுடா அப்படிங்கும்போது அவளே என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லைம்மா, அவள் நான் இல்லாத நேரம் பூரா என் வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு பூரா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கா அப்படிங்கும்போது எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தானடா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்லுதாங்க, ரேவதி இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசுகிறாங்க, ரொம்ப கடுப்பில் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை பார்த்து இப்படி கை நீட்டுதாங்க. இதை பார்த்தோன்னே ஆஹா இவே யாருக்குன்னு ரொம்ப கடுப்பாயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளில போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷே என் ஃபோன் உள்ளது எல்லாமே ரேவதி பார்த்துட்டா அப்படிங்கும்போது அவள் பார்த்தானே மாமா ஒன்றும் புரியலையே, என்ன பார்த்தா அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தாளா? நானும் அந்த கரஸ்பாண்ட் பேசினது ஆல்ரெடி ரெக்கார்ட்லேயே ஓடி இருக்கும் போல், நான் அதை கவனிக்கல. என் செல்லை பார்த்துட்டு அவள் மதிக்கும் மலருக்கும் அனுப்பிவிட்டா அப்படிங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன அப்படி பேசி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் அதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பேசுனது வச்சது எல்லாமே இருக்குது, எல்லாமே அனுப்பிவிட்ருக்கா. இப்போ அங்கே எதுவும் ஒரியா அப்படிங்கும்போது மாமா எனக்கு ஒன்றும் தெரில, நான் இன்னும் வீட்டுக்கு போகல. ஒரு வேளை அவள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து என்னமாமா பண்ணுறது, என் வேலை போயிருமா அப்படிங்க. டே நீ ஒரு காய்கி சட்டக்காரன், நான் உன்கிட்ட சொன்னால் நீ எதாவது சமாளிப்பேன்னு பார்த்தா நீ என்கிட்ட வளருது அப்படிங்கும்போது இல்லைமாமா ஏற்கனவே அவள் நான் வேலை பார்க்கறது பிடிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. வீட்டில் நான் அந்த ரூமில் இருக்கதே பிடிக்காது, இப்படி இருக்கும்போது வேலையை இல்லாமல் ஆக்கிடுவோம்மா, அவள் வேலையை நான் காலி பண்ணி விட்டேன், உன் வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணுறேன், என்னமாம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது இது ஏதாவது வகையில் நம்ம பேச சரி பண்ண பார்ப்போம், வா வீட்டுக்கு வா, நானும் ரேவதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க, சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மதி சரியான கோவத்தில் இருக்காப்புல. அப்போ தங்கராஜ் ராகவன் ராஜலட்சுமி எல்லாம் கூப்பிட்டு அத்தை மாமா இதில் ஒரே வழி தான் இருக்குது, நம்ம எல்லோரும் மதியம் நம்ம சமரசம் படுத்தலைன்னா கண்டிப்பாக சுரேஷோட வேலையும் போயிடும், நம்ம எல்லோரும் உள்ளே போகுது மாதிரி ஆயிரும் அப்படிங்கும்போது மருமனே அப்படி என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்காங்க. அத்தை வேறு வழியே இல்லை, சுரேஷை மதி காலில் உள்ள சொல்லிக்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உழலை அப்படின்னா கண்டிப்பாக வேலையும் போயிடும், நம்ம எல்லோரும் உள்ளே தான் போகணும், உள்ளே போகணுமா சுரேஷ் வேலையோடு இருக்கணுமா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே சுரேஷ் கிட்ட போய் தோக்குது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி திருத்தன்னு முடிச்சிட்ருக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.